வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 4 பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். தென் தமிழகத்திற்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் தங்கப்பதக்கத்தையும் சதீஷ்குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு பெரும்பாலான விவசாயிகள் ஆதரவு அளித்துள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சட்டம் காரணமாக குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த சட்டங்களை மத்திய அரசு கொண்டுவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். விவசாயிகளின் நண்பனாக மத்திய அரசு திகழ்கிறது என்றும் திரு வி கே சிங் கூறினார். விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், விவசாயிகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு இந்த சட்டங்கள் உதவிடும் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு தவறான தகவல்களை விவசாயிகளிடையே பரப்பி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார். தரமான கல்வியை உறுதி செய்வதற்கு தேசிய கல்விக் கொள்கை உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். இது தொடர்பாக எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அனைத்து தரப்பினருக்கும் தரமான கல்வி கிடைப்பதை இந்த கொள்கை உறுதி செய்யும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு தொடர்பாக ஆசிரியர்களுடன் நாளை மறுநாள் கலந்துரையாட உள்ளதாகவும் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். நீட் தேர்வே இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இருப்பினும் கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்காக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சியை பெற்றவர்களில் 415 பேருக்கு மருத்துவ படிப்புக்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். சர்க்கரை குடும்ப அட்டைகளை அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றுவதற்கு நாளை கடைசி நாள் என்பதால் அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார். அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு செங்கோட்டையன் கூறினார். மாற்றுத்திறனாளிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். இன்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாநில அரசின் திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தொழில் முதலீடுகளை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் அடிப்படையில் 5 மாநிலங்கள் கூடுதலாக 16,728 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் உதவி பெற மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதில் தமிழகம் 4,813 கோடி ரூபாய் கூடுதல் கடன் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக முழுமையான வெற்றியை பெற கட்சியினர் பாடுபட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றியைப் போல் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அக்கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். தமிழக மீனவர்கள் 4 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி கொண்டாடப்பட்டு வரும் சர்வதேச பாரதி திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உரையாற்றவுள்ளார். சென்னையில் உள்ள வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் காணொலி காட்சி வாயிலாக இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்றவுள்ளார்.
சர்வதேச சவால்களை எதிர்கொள்வதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கோவிட் உணர்த்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். சர்வதேச ஒற்றுமை தினத்தையொட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் போன்ற எதிர்கால சவால்களையும் முறியடிப்பதற்கு அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கோவிட் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 3.04% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 29,690 பேர் குணமடைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இணை நோய்களுடன் கூடிய கோவிட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் முதல்வர் டாக்டர் தேரணிராஜன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கொரோனா வைரஸுக்காக பிரத்யேகமாக 120 படுக்கைகள் டவர் பிளாக் 3 3வது மாடியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் இணை நோயாளிகள், அதாவது இதய பிரச்சனை, நரம்பு பிரச்சனை மற்றும் சிறுநீரக கோளாறு, ரத்த நக்கலில் பிரச்சனை, ஆன்காலஜி போன்ற இணை நோயில் கோவிட் பாசிட்டிவாக வருகின்ற பொழுது அவர்களை பராமரிப்பதற்காக பிரத்யேகமாக இந்த வார்டு துவக்கி வைக்கப்பட்டது. கொரோனா நிலையத்தில் வருகின்ற பொழுது அவர் வகைப்படுத்தப்பட்டு பாசிட்டிவாக இருக்கின்ற பட்சத்தில் முதல் மாடியிலும், சஸ்பெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் 2வது மாடியிலும், இணை நோயாளர்களுடன் பாசிட்டிவாக வருகின்ற பொழுது 3வது மாடியிலும், 4வது மாடியில் ஏசிம்டமேட்டிக், அதாவது வயது முதிர்ந்தவர்கள் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கோவிட் பாசிட்டிவ் என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அவர்களை பராமரிக்க 4வது மாடி என்று ஒரே இடத்தில், அதாவது டவர் 3லேயே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதனால் பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியையும் ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இங்கே பணியாற்றுவதிலே சிரமம் இல்லாமல் பணியாற்ற இயலாது. தென் தமிழகத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் குமரிக்கடல் பகுதிகளுக்கு இன்றும் நாளையும், மாலத்தீவு பகுதிகளுக்கு நாளை மறுநாளும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாவட்டச் செய்திகள்: தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், விழுப்புரம், திருப்பூர், திருவள்ளூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நேரிட்ட சாலை விபத்து மற்றும் நீரில் மூழ்கி உயிரிழந்த 19 பேரின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பாட்டிற்கான பூங்காவை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகளை சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் 451 கோடி ரூபாய் செலவில் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் வேளாண் விரிவாக்க மையத்திற்கான கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு கே சி வீரமணி, திருமதி நிலோபர் கபீல் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொருளாதார கணக்கெடுப்பு பணிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு கோவிந்தராவ் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 84,748 காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்றுள்ளன. ஃபிட் இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக தெற்கு ரயில்வே சார்பில் இன்று சென்னையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள்: உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 51 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 91 கிலோ எடைப்பிரிவில் சதீஷ்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியில் ஹைதராபாத், மும்பை இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் கேரளா ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி தொடர்ந்து 2வது இடத்தில் நீடிக்கிறார். பந்துவீச்சு பிரிவில் அஸ்வின் 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல்ரவுண்டர் பிரிவில் ஜடேஜா 3வது இடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்: விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 4 பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். தென் தமிழகத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் தங்கப்பதக்கத்தையும் சதீஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர்.